கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசுகளை விரட்டும் போது சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்றாரு, தம்பி நீங்க பிசாசுகள்லாம் விரட்டும் போது அது பேச விடாதீங்க, ஏன் உங்க கதையெல்லாம் சொல்லிடுவோம், உங்க கதையெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு இடத்துல நடந்திருக்கு. பாஸ்டர் வந்து விரட்ட போக என்ன சொன்னிச்சு, எங்களுக்கு தெரியாதா நீ செங்கலை திருடிட்டு போனது அப்படின்னு. நான் எங்க வச்சேன், கட்டடம் கட்டுறதுக்கு வந்து செங்கலை வீட்டில் வச்சு பாத்ரூம் கட்டினேல அப்படின்ட்டு. அதோட அதான் நான் சொன்னேனுங்க, பிசாசுகளை பேச விடக்கூடாது, விரட்டணும், அது அவ்வளோதான், விரட்டணும். அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது, எங்கே போகுதுன்னு. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதும்போது இந்த ராஜாக்களுடைய புத்தகத்தை வாங்கலேன். அதாவது யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜாவும் அசிரியா ராஜாவின் மேலே படையெடுக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் கூட்டாட்சி அமைத்து போகிறாங்க. யோசபாத் ஒரு நல்ல மனுஷன், ஆகாப் எப்படிப்பட்டவன்னு தெரியும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஆகாப் தான் சொல்கிறான் யோசபாத்துட்டு, நம்ம ஊரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு தெரியாதா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லை, நம்ம போய் சண்டை போடுவோம் வார் அப்படின்னு சொன்னாங்க. இவன் அதை நான் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருக்கோம், எலியும் தவளையும் நண்பர்களாக இருந்த காலை கட்டிக்கிட்டு எலியும் தவளையும் இருந்தது மாதிரி. யாரோட ஒரு நட்பு வைக்கணும்னு தெரியணும் உனக்கு முதல்ல. கதை படிச்சிங்கன்னா எலியும் தவளையும் சேர இஷ்டமாய் மனம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. அந்த பாட்டு நான் 1வது வகுப்பில் படித்த அந்த பாட்டு. திடீர்னு தவளை என்ன செய்யும், பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு தண்ணிக்குள்ளே போச்சிடும். கடைசியில் என்ன ஆகும், எலி செத்து மிதக்கும். மேலேருந்து ஒரு பருந்து பார்த்து எலி இருக்குதான்னு பிடிக்கா, அது எலியோட சேர்ந்து காலை கட்டின தவளையும் இருக்கு, அதுக்கு 2 என்னது பிரியாணி. யோசபாத் இதே மாதிரி கதையாடுச்சு. போய் என்ன செய்கிறாரு, நம்ம படைக்கு போகலாம்னு சொல்லும்போது யோசபாத் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒரு கிருபை இருக்கிறதுனால சொல்கிறாரு, நாம் தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கும்போது ஒரு 400 பேரை கொண்டு வந்தாங்க, ஒரு ஆள் கிடையாது. ஆமாம் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் ஒரு கூட்டம் வந்துச்சு. ஐயா நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், ஒரு முகஸ்துதி பண்ணுற கூட்டம் வந்தது. ஆனால் இவங்களுக்கு ஒரு டீம், ஒரு லீடர் இருக்கார், ஒரு தலைவனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தலையில் கொம்பு வச்சுக்கிட்டு, இரும்புனால கொம்பு வச்சுட்டு, நீ போ உடனே போயின்னா நம்ம வந்து பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சூரியத்தை விடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு வந்து துதி போட்டால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் தனக்கு இரும்பு கொம்புகளை நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்றாரு யோசபாத்து, இதெல்லாம் இருக்கட்டும், இவங்க பாடுற பாட்டெல்லாம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர் யாராவது ஒரு ஆள் இருந்தால் கூட்டுவா அப்படிங்கிறாரு. உடனே சார், ஐயோ அவன் வேண்டாம்ப்பா, வந்தால் எனக்கு விரோதமாக தான் எப்போவுமே பேசுவான். கொஞ்சம் நல்லா கவனிங்களா, தனக்கு சாதகமாய் பேசுகிறவன் நல்ல தீர்க்கதரிசி என்றும், கர்த்தருடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவன் வந்து கள்ள தீர்க்கதரிசி என்றும் பறைசாற்றக்கூடிய நாட்கள் இது. என்ன உடனே அவனை கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. போகும்போதே ஒரு ஆள்கிட்ட சொல்லி வர்றாரு, போய் கூப்பிட்டு வரணும். அவன் என்ன சொல்கிறான், எப்பா எல்லாரும் 400 401 சேர்ந்து என்ன சொல்லுதுலாம் எல்லாம் சாதகமாக சொல்லிட்டு இருக்குது, நீ வந்து வேற சொல்லிடாத, இதோட சேர்ந்து நீனு பாடி இருக்கு, ஜால்ரா போட்டுரு அப்படின்னு நல்ல தீர்க்கதரிசியை சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. மிகாயாவை கூப்பிட்டு போகிறாங்க. அவ போகிற அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையெல்லாம் ஏகமாய் கர்த்தருக்கு நன்மையாக இருக்குது, எல்லாம் தாளம் போடும்போது தப்பு தாளம் போட்டுறாத அப்படின் போது அவர் சொல்கிறாரு. உடனே இவர் வந்து சரி சரி போ எல்லாம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. உடனே இவர் சார் இவருக்கு தெரியுது, ஆகாவுக்கு தெரியுது. என்ன சொல்கிறாரு, உண்மையே சொல்லப்பா, நீ இப்படி பேச மாட்ட, சரியான வார்த்தையை சொல்லணும், எத்தனை தடவை உனக்கு சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்றும் சரி அப்படின்னு தரிசனத்தை பார்க்க, இதோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக சொல்லிட்டாரு. உனக்கு வந்து இப்படி உன்னை அனுப்பி உன்னை கொலை பண்ணுறதுக்கு, உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய முன்னாடி நிறைய ஆவிகள் வந்தபோது ஒரு ஆவி என்ன சொல்லுதுன்னா, எல்லா தீர்க்கதரிசியுடைய வாயிலையும் பொய்யின் ஆவியாக இருப்பேன், தவளையின் ஆவியும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் அப்படிங்கும்போது உடனே வந்து இந்த சிதைக்கியா வந்து ஓங்கி விடுறான். எனக்கு தெரியாமல் எங்கே இருந்துட்டு ஆவி வந்துச்சு உன்கிட்ட வந்து பேசுனுச்சேன்னா, அப்படியா கொஞ்ச நாள் இரு, நீ எப்போ வந்து ஒளிஞ்சிக்கிறவேல அப்போ உனக்கு தெரியும் அந்த ஆவி யாரு அப்படின்னு சொல்லி.
உடனே ஆகாப் சொல்கிறான், இவனை பிடிச்சி அடைச்சி வைங்க, வருத்தத்தின் அப்பத்தையும் வருத்தத்தின் தண்ணியும் கொடுங்க, நான் சமாதானமாக வந்து அவனை கவனிச்சிக்கிறேன். இவன் சொல்ல, நீ சமாதானமாக வந்தா தானே நீ சமாதானமாக வந்தா தானே அப்படின்னா என்னை கொண்டு ஆண்டவர் பேசலை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும் போதே இவன் கொஞ்சம் கன்னிங் ஆகிட்டான். ஆகாப் என்ன சொல்கிறான், நான் ராஜவஸ்திரம் தரிச்சுக்கிற மாட்டேன், நான் ஒரு ஓரமாக அப்படி நல்லா அப்படி தனியாக போயிடுறேன், மாறு இடத்துல இருப்பேன், நீ ராஜவஸ்திரம் சத்திக்க அப்படின்னு சொல்லி யோசபாத் அவரை பிடிக்க. அதுக்கு முன்னாடி அசிரியா தலைவன் சொல்லிட்டான், யாரோடையும் சண்டை போடாத, ராஜாவை மட்டும் குறி வச்சு அடிட்டான். குறி வச்சு அடின்னு சொன்னவன் குறி வைக்காமல் அடித்தது அவனுடைய அந்த அங்கஸ்தத்தில் ஒரு பகுதியில் குத்தி அவன் இறந்து போகிறான். யார் இவன் எல்லாரும் நெருக்கும் போது அவன் கத்துறான், ஐயோ நான் இல்லை ராஜானுக்கும் போது அவன் பார்த்துறான், ஐயோ இவன் வந்து ராஜா இல்லை, ஆகாப் இல்லை, இவன் வந்து யோசபாத் என்று சொல்லி அவனை விட்டுறாங்க. இவன் வந்து ஆகாப் வந்து அடிபட்டு ரத்தம் அந்த அந்த ரதத்தில் சிந்தும்படியாக எங்கே போயிடுறான். அடுத்த நாள் அவங்க போய் இந்த ரதத்தை கழுவும் பொழுது அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. இது வந்து ரத்தத்தை நாய்கள் நக்கும். தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி யார், பொய்யான தீர்க்கதரிசி யார்? எரேமியாவுடைய புத்தகத்தில் இதே மாதிரி வருது. சமாதானம் இல்லாமல் இருந்து எங்களுடைய சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் தங்களுடைய காயங்களை கட்டுகிறார்கள், மேற்பூச்சாய் கட்டுகிறார்கள். இந்த ரெண்டு நம்ம வாசித்த பகுதிகள் இந்த பகுதியில் இல்லை, எல்லாவற்றிலும் இவர்கள் நிச்சயமாகவே ஒரு ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கள்ள தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்னெல்லாம் அவங்க இதில் இந்த நம்ம படித்த பகுதிகளையும் சரி, இந்த மற்ற பகுதிகளையும் சரி, எப்படி நம்ம வந்து அவங்களை அடையாளம் கண்டுகொள்வது? ஒரு விதத்தில் பார்க்கும்போது அடையாளம் அற்புதங்கள் நடக்கும்போது அவங்க நம்புகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனாலும் அதை வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை என்பதை நம்ம வேத வசனம் தான் அது அளவுகள். ஓகே, வேத வசனத்தின்படி நடக்க மாட்டாங்கன்றீங்க. ஆமாம், வேத வசனத்தின் பற்றி பார்த்தா அவங்க இல்லை. அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கும், ஏமாற்று விதமாக நடக்கலாம். ஆமாம், அது அப்போ என்ன செய்யலாம், மற்றவர்களை ஏமாற்றும்படியான காரியங்களை செய்வார்கள். அவருடைய கிரியைகள் ஏமாற்றக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஒன்று, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் இல்லாததாக காணப்படும். ரெண்டு, அதான் மாய்மாலம் அப்படின்னு சொன்னீங்க, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை. அவங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் செய்வாங்க, எல்லாத்தையும் தனக்கு சாதகமாகவே செய்து கொண்டு வருவார்கள், தன் பிழைப்புக்காகவே செய்வார்கள், தன்னுடைய பிழைப்புக்காக தனக்கு சாதகமாக. பண ஆசை உள்ளவர்களா எல்லாவற்றையும் பணத்துக்காக தான் செய்வாங்க. இதனால நமக்கு லாபம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு என்னது ஆவிக்குரிய கூட்டம் நடந்துச்சுன்னா இதுலேருந்து நமக்கு என்ன வந்துச்சு, என்ன கிடைச்சிச்சு. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்துனாங்க, நடத்திட்டு இந்த கூட்டத்தில் எங்களுக்கு லாபமே இல்லை சொல்றாங்க, அப்படியே கூட்டத்தில் லாபமே இல்லை, கலெக்ஷனே இல்லைன்னு கூட லாபமே இல்லை. என்ன ஒரு லாபத்தை பார்ப்பார்கள். வேற என்ன இருக்கும், வேற என்ன செய்வாங்க? 3வது நாள் காணிக்கைன்னு கொடுத்துடணும், 2 நாள் காணிக்கை நீங்க பணப்பிரியராக இழிவான ஆதாயத்தை அதாவது தெய்வ பக்தியை இழிவான ஆதாயமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி பவுலடியான்னு சொல்றாரு. வேற என்னெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது? அவங்க செய்தியில நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி செய்யலாம்? அற்புதங்கள் அடையாளம் நடக்கலாம். ஆமா, அதை வச்சு நம்ம அவங்க முடிவு கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் வேத வசனத்துக்கு உட்பட்டதாகவே இருக்காது. தங்கள் சொந்த கருத்துக்களையே அவங்க நிறைய தீர்க்கமா அப்படியே பதிவு. நம்ம அதை பத்தி பேசலாம். அதாவது ரொம்ப பெருமைப்படுத்தியே பேசுவாங்க, எப்ப பார்த்தாலும் தற்புகழ்ச்சி. தான் துருச்சியை ஒதுக்கிட்டே இருப்பாங்க, ட்ரம்ப் அடிக்க தான் தே வில் ப்ளோ தேர் ஓன் ட்ரம்பட் அப்படின்பாங்க. நான் அங்கே போகும்பொழுது, அதாவது ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது எத்தனை தடவை நான் என் அப்படின்னு சொல்லி போடுறாருன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துன்னு எத்தனை தடவை சொல்கிறாரு, நான் என் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடவை சொல்கிறாரு. சொந்த கதைகளை தற்புகழ்ச்சி பண்ணுவாங்க. தன்னை மிகைப்படுத்தி, தன்னுடைய குடும்பத்தை மிகைப்படுத்தி, தன்னுடைய மனைவியை தேவையில்லாமல் மிகைப்படுத்தி, தேவையோடு மிகைப்படுத்துகிற அந்த வீட்டில் எப்படி நடத்துகிறாங்களோ என்ன தெரியாது, வெளியில் தேவையில்லாமல் மிகைப்படுத்தி தன்னுடைய படிப்பு, தன்னுக்கு இருக்கக்கூடிய வரங்கள் அல்லது தனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கிருபையாய் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தாளந்துகளை இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. என் மேலே பெரிய அபிஷேகம் இருக்குது, என்னை தொட்டாலே அவங்களுக்கு அபிஷேகம் தான். பயங்கரமாக மிகைப்படுத்துவாங்க தானே, ஏன்னா கிருபையாக கொடுங்க. அதாவது ஒரு 4 பிச்சைக்காரங்க வந்து ரோட்டில் இருந்துக்கிட்டு என்ன எப்படி பேசுகிற மாதிரி இருக்கணும், ஹே எனக்கு எவ்வளோ சாப்பாடு கிடைச்சி தெரியுமோ எம்புட்டு அப்படின்னு பேசுகிற மாதிரி. இதெல்லாம் கர்த்தர் கிருபையாக கொடுத்தவைகள்.
வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள்ட்ட? இந்த இதில் வாசித்த பகுதியை பாருங்களேன். 2 பேதுரு எடுங்களேன். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம். அந்த 3 வசனங்களை பாருங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கேட்டுக்கு எதவா வேதத்தை புரட்டுவாங்க, கெட்ட நடக்கை உள்ளவாங்க இருப்பாங்க, பயங்கர தந்திரமா இருப்பாங்க, கன்னிங் ஃபெலோஸ், ஆண்டவரே மறுதலிப்பார்கள், பொருளாசை உடையவர்கள், மனுஷரை பிரியப்படுத்துறவங்களா இருப்பாங்க, மனுஷரை பிரியப்படுத்தவர், முகஸ்துதி செய்வாங்க. அதாவது நீங்க தற்புகழ்ச்சி முகஸ்துதி மறுபடியும் நீங்க அதாவது எத்தனை வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்களா, ஏய் அப்படின்னு விசில் அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும் கூட்டத்தில். ஓ அப்படின்னு கத்தி ஓப்போடெல்லாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். கைத்தட்டல் நிறைய வாங்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறவர்கள், முகஸ்துதி பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை சரியானபடி சொல்லாதவர்கள். ஏன்னா கைத்தட்டு வாங்கன்னா இப்போ நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தாலும் சரி ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு அழகான முகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு பாரு, உன்னை எப்படி ஆண்டவர் அப்படின்னு சும்மா இஷ்டத்துக்கு அடிப்பாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னாப்பா, அம்மா அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உங்களை எப்பொழுது பறக்க வைக்கிறார்களோ அப்பொழுதே உங்களுடைய சிந்தையை மறக்க வைக்கிறார்கள். வேத வசனத்தை மறக்க வைக்கிறாங்க, வேத வசனத்தை மறக்க வைக்கிறார்கள், உங்கள் நினைவை மறக்க பரவசப்படுத்துகிறார்கள். ஒன்று சொல்றேன், ஒரு 7 காரியங்கள் நான் வச்சிருக்கேன். தற்புகழ்ச்சி பண்ணுவார்கள், முகஸ்துதி பண்ணுவார்கள், கைத்தட்டல் வாங்கவே பேசுவார்கள். இதெல்லாம் ஒரு. 2வது பணப்பிரியர்கள், பணம் தான் அவர்களுக்கு முக்கியமானது, வித்துருவாங்க எல்லாத்தையும். எதை எடுத்தாலும் பணத்தில் முடியுதா, நமக்கு என்ன லாபம் வந்துச்சு, இதில் கடைசியாக எவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சுயபோகிகள், மாம்ச இச்சை உடையவர்கள், ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற தத்துவம் உடையவர்கள். எல்லாம் அனுபவிக்கணுங்க. நம்ம நிறைய அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள். அடுத்ததாக மனசாட்சியிலே சூடுன்றவர்கள், நீங்கள் என்ன போய் சொன்னாலும் செவிடங்காதில் விழுந்தது மாதிரி இருக்கும், அவங்கள திருத்தவே முடியாது. அறியாமை செய்கிறவர்களை நம்ம திருத்திடலாம், அறிந்து செய்வரில் திருத்த முடியாது. தமிழில் சொல்லுவாங்களே, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை ஒருபோதும் எழுப்ப முடியாது. எங்கள் வீட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நல்லா தூங்குறான், கால் ஆடுது பாடுறான்னா நாங்கள் காலை ஆட்டிகிட்டு இருப்போம். பைத்தியக்காரன். தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது, மனசாட்சியிலே சூடுண்டவர்கள். அடுத்ததாக மாய்மாலம், ஏமாற்று, தந்திரம். இது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் புது கதை கொண்டு வராங்க. நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொன்ன சுட சுட செய்தின்னு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, இன்னைக்கு என்னையா சுட சுட செய்தி? ஒவ்வொரு நாளும் புது கதையாக இருக்கும். நேற்று சொன்ன கதைக்கும் இன்று சொன்ன கதைக்கும் ஒற்றுமை இல்லாதவா இருக்கும். புது கதையை கட்டி கொண்டு வருவாங்க. இல்லஸ்ட்ரேஷன்லாம் சொன்னது மாதிரி இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன் உண்மையாக நடந்ததாக இருக்காது, எல்லாமே கற்பனைகளாக இருக்கும், கட்டுக்கதைகளாக இருக்கும். நடக்காத ஒன்று அப்படியே நடந்த மாதிரியே, நடக்காத ஒன்றை நடந்தது மாதிரியே சொல்லி. ஆனால் இதை வேதத்தில் எல்லா இடத்துலையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, எல்லா பரிசுத்தெல்லாம் கட்டுக்கதைகள்னு. அப்போது இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணால் ஒரு கதை சொல்லணும், அது கட்டி சொல்லணும். அதை கட்டி நான் இப்படி ஒரு நாளே போய் கொண்டிருந்த வேலையிலே தானே இதெல்லாம் ஏயா ரிப்போர்ட்டுமாங்க, இதெல்லாம் ஏயா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள், சொல்ல 150 பேர் வந்தாங்க. ஏமாற்று வேலைகள், தந்திரங்கள், புதுக்கதைகள். அடுத்தது சொந்த கதைகளை வேத வசனத்துக்கு மேலாக சொல்லுவார்கள், தங்கள் கருத்துக்களை வேதத்திற்கு மேலாக இணையாக வைப்பார்கள், மேலாக வைப்பார்கள். பைபிளை பார்க்க வேண்டாம், நான் சொல்றேன்ல அப்படின்பாங்க. பைபிளை பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பைபிளை பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க காண்பா. கடைசியாக ஒன்று பண்ணா, தங்களுக்கென்று ஒரு ரகசிய கூட்டத்தை வைத்திருப்பார்கள். தனக்குன்னு ஒரு ரகசிய கூட்டம் இருக்கும். ஆதரவாளர்கள் கிடையாது, அவங்களுடைய அக்கிரமத்தை மூடி மறைக்கிறதுக்கு வைக்கிற ஆட்கள், மூடி மறைக்கிறதுக்கு அவங்கள பங்காளிகள் ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. அவங்க எந்த நிலைமைக்கும் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க, உங்களை அடிக்கிறது கூட ரெடி இருப்பாங்க. நிறைய மாஃபியா இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் மாஃபியா, பாஸ்டர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் பயங்கர அடியாள்களாக இருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள். அருமையானவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும், வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. வர்றவங்க சொல்றவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் அல்ல, வேத சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள் யார்? கையில் வேதம் இருக்குதா அல்லது வேற இருக்கா? வாயில் வேற இருந்து கையில் வேதம் இருந்தால் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே விடாதீங்க.
சில 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 பேரை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியத காலத்தில் இருக்கிறோம். அந்நியரை உபசரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு நாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் வீடு வீடாக வீண் அலுவல்காரர்களாய், அதுவும் கணவன்மார்கள் இல்லாத நேரத்தில் வீடுகளிலே புகுந்து மனைவிமார்களை பிள்ளைகளை வசப்படுத்தி கொள்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இது முடிவு காலத்தில் சுவிசேஷத்தில் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. இதை வைத்துத்தான் நல்லவர்கள் யார், கர்த்தருடைய வேத வசனத்தை போதிப்பவர்கள் யார், கள்ள தீர்க்கதரிசிகள் யார், புரட்டர்கள் யார், ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சொல்லிட்டு வர்றார். இவர்கள் தங்களுக்காகவே எல்லாரையும் வெற்றியும் செய்வார்கள். ஆனால் என்ன வேத வசனத்தில் சுவிசேஷத்தில் என்ன வருதுன்னா, கடைசியாக பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆக்கினை உறங்காது, அயர்ந்திருந்தாது, அவர்களுடைய அழிவு உறங்காது. சுவிசேஷத்தில் எல்லாமே ஆசீர்வாதம்னு முடிய போகிறது இல்லைங்க. சுவிசேஷத்தில் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவாய், ஆனால் அந்த தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே மனம் திரும்பு. தொடர்ந்து குறித்து நாம் வாசிப்போம்.